வணக்கம். நான் சதீஷ் மோத், ஆர்வைஏ காஸ்மோ பிரசிடென்ட். உங்கள் எல்லோரும் அன்புடன் வரவேற்கிறேன். 1995ஆம் ஆண்டில் நாங்கள் மருத்துவமனை துவங்கப்பட்டது. அப்பொழுது நாங்கள் மொபைல் வேன் டிஸ்பென்சரியில மருத்துவமனை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போதைக்கு 2 மருத்துவமனைகள் இருக்கு. சேவை செய்யறதுக்கு இது ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. கிவிங் பேக் டு த சொசைட்டி. Kalpesh Shah, Managing Trustee. Yeah, I'll speak in English if it's fine. Yeah. We are currently running 2 hospitals actually. One is Sri Kamalabai, Shanti Devi. நாங்க இந்த ஆர்வைஏ முகேந்திரமா இப்போ நாங்க எல்லாருமே டீம் இங்க உட்கார்ந்துருக்கோம். 1994ல நாங்க ஒரு மெடி பேங்க்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ராஜஸ்தான் சமுதாயில இருந்து சென்னை நாங்க எல்லாம் வந்திருக்கோம். நாங்க இங்க வந்துட்டு சேவை பண்றதும் இங்க நம்ம சம்பாதிக்கிற மாதிரி இங்க சேவை பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 32 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 32 வருஷத்துல பாத்தீங்கன்னா 1994ல நாங்க மெடி பேங்க்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இதுக்கு சார்பாக இவங்க பிரசிடென்ட் இருக்காங்க சதீஷ் மனோத். கல்பேஷ் ஷா இஸ் த மேனேஜிங் ட்ரஸ்டி. இங்க வந்துட்டு நாங்க 2 ஹாஸ்பிட்டல் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒன்னு வந்து சாந்தி தேவி ஜவஹர்மல் சந்தன் டே கேர் அண்ட் டயக்னோஸ்டிக் சென்டர். அதுல பாத்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. அங்க இன்ஹவுஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் மட்டும் இல்ல, ஆனால் நாங்க 5 ரூபாய் காசுல வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணவங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா 30 ரூபாய் பேஷண்ட்ஸ்ல நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி 300 மேல பேஷண்ட்ஸ் வராங்க. அங்க பாத்தீங்கன்னா டெய்லி 30 மேல நாங்க டயாலிசிஸ் பண்றோம். மாசத்துக்கு 60 மேல நாங்க கேட்ராக்ட் சர்ஜரிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அங்க பாத்தீங்கன்னா நாங்க ஸ்கேன் ஃபெசிலிட்டி இருக்கு, பல்லுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, பிசியோதெரபி இருக்கு. இந்த மாதிரி எனிதிங் இன் மெடிக்கல் எவ்ரிதிங் இஸ் கவர்ட் தேர். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மனோர்மல் கமலாவை காங்கரியான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேன்சர் டிடெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். கேன்சர்னு சொல்லிட்டு பெரிய இப்போ ஒரு வியாதி வருது. அதனால அந்த வியாதிக்கு நாங்க 1994ல கூட பாத்தீங்கன்னா நாங்க கேன்சர் ஹாஸ்பிட்டல் அடியார்ல நாங்க ஒரு மஷின் கொடுத்திருக்கோம். அந்த டைம்ல இருந்தே எங்களுக்கு கேன்சர்னு சொல்லிட்டு எங்களுக்கு இஷ்டம் இருந்தது. நாங்க ஒரு ஆர்வைஏ காஸ்மோ ஒன்லி 1 இன்ஸ்டிடியூட் அவங்களுக்கு வந்துட்டு ஜியோ கிடைச்சிருக்கு. ஜியோல இருந்து எங்களுக்கு ஜிஹெச்ல எங்களுக்கு ஒரு வார்டு கொடுத்திருக்காங்க. இது மாதிரி அந்த வார்டு உள்ள நம்மளுக்கு ரூம் அந்த மாதிரி ஜியோ பாஸ் கொடுத்திருக்காங்க. அதே அந்த டைம்ல கேன்சர் வார்டும் இருக்கு, ஜீரியாட்ரிக் வார்டு. ஜீரியாட்ரிக் வார்டு சொன்னா 60 வயசுக்கு மேல யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சேவை பண்றதுக்கு ஜீரியாட்ரிக் வார்டு இருக்கு. இந்த சேவை நாங்க நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போ இதுக்கு சார்பாக கல்பேஷ் ஷா இப்போ இன்னும் கூட பேசுறேன். Mine is English, is it fine? No problem. Yeah. Please continue. So in the cancer hospital, we have facilities like mammogram, OPG dental, endoscopy, colonoscopy, and we have been conducting medical camps. Like every month we conduct free eye checkup camp where almost 50 patients cataract surgery is done free of cost. We run BP diabetic camp where we screen almost 200 patients actually in a day in that camp. We also run yearly 2 times cancer camps also, where we try to detect cancer in early stage so that the disease can be controlled before itself. I request our president. இந்த வருஷம் வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஸ்தாபனம் நடக்கணும்னா கிட்டத்தட்ட இந்த வருஷத்துக்கு மட்டும் 1,15 லட்சம் ரூபாய் லாஸ் நடக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு 1,15 லட்சம் லாஸ் இருக்குன்னா எவ்வளவு வருஷம் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும்? மெயின்டைன் பண்றது கஷ்டம். அதனால நாங்க கிட்ட 2-3 வருஷத்துல இன்னமே ஒரு ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் பண்றோம். இந்த வருஷம் ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் சேர்மன் வந்துட்டு பிரசன் காங்கரியா. அவர் இப்போ நான் ரெக்வெஸ்ட் பண்றேன் பேசுறேன். Yes, I am the chairman for fundraising event for this Anujan, and basically for this Rajasthani Mool Mantra is we work on the learn, earn and return policy. Okay, so learn, earn and return policy means first you learn, after that earn, and whatever we earn, return means give back to society. Okay, so if we give back to the society, then it will come 100 times bigger and it will come back to us. So on this policy we work, and on that policy only we are doing this fundraising, and we got the huge response from the market for this fundraise. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஆர்வைஏ சார்பாக நாங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல புக் பேங்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அது 50 வருஷத்துக்கு மேல இருக்கு. இதுக்கப்புறம் மெடி பேங்க் அண்ட் ஃபுட் பேங்க், இந்த மாதிரி இ பேங்க், நாங்க இன்னொன்னு ஆர்வைஏ காஸ்மெலிட்டிக்கு இ பேங்க், அந்த மாதிரி நாங்க விபின் டிபார்ட்மெண்ட், அதாவது தனியார் டிபார்ட்மெண்ட்ஸ்ல நாங்க வேலை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு சார்பாக செக்ரட்டரி 2 பேர் இருக்காங்க. ஒன்னு ஆர்வைஏ காஸ்மோக்கு செக்ரட்டரி அனில் கொத்தாரி, இன்னொன்னு ஆர்வைஏ காஸ்மோ ஃபவுண்டேஷனுக்கு செக்ரட்டரி
சிராக் அவங்களுக்கு நான் சொல்ற ரிக்வெஸ்ட் ஒரு வேர்ட் சொல்றது. சிராக். Our sole motto is to serve the needy, so that what we can do, what as a team we can help to the maximum society. So all the society is giving us back, and we are happy serving the society. இதுக்கு சார்பாக செக்ரட்டரி அனில் கோத்தாரி நன்றி தோல். We thank you all for coming here to take over as the event, to cover the event. Thank you all. இதுல இந்த டோனர்ஸ்க்கு தேங்க்ஸ். I would like to thanks all our donors who have generously donated, and because of them only we are able to successfully run this both the institutions. Thank you very much again. இப்போ நீங்க உங்க கொஸ்டின்ஸ் எடுக்கலாங்க. ஓட்டேரியில நம்ம குன்னூர் ஐரோடு ஓட்டேரி இருக்கு, அங்கே இருக்கு, ரெண்டுமே பக்கத்துல இருக்கு, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓட்டேரி கொன்னூர் ஐரோட்ல இந்த ஹாஸ்பிட்டல் ரெண்டுமே இருக்கு. என்ன மாதிரி பேஷண்ட்ஸ் அண்டர் பிரிவிலேஜ்ல நாங்க வந்துட்டு என்ன சொல்றோம்னா, அங்க பேஷண்ட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வரணும், எங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு எங்க டாக்டர் சொன்னார். நான் இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு டாக்டர் ஒரு ஆபரேஷன் சொல்லியிருக்காரு வைங்க, நாங்க சொல்றோம் எங்க கிட்ட வாங்க, எங்க டாக்டர் உங்களுக்கு ஆபரேஷன் சொல்றாரு மட்டும் தான் நீங்க ஆபரேஷன் பண்ணுங்க. சோ அந்த அளவுக்கு நாங்க பண்ணும்போது நாங்க ஏழைங்கன்னு சொல்லிட்டு இல்ல, ஏதோ அஃபோர்டபுள் குவாலிட்டி அட் த லோவஸ்ட் காஸ்ட். சோ எங்க நான் இப்போ என் அம்மா அப்பா கூட அங்கதான் காமிக்கிறேன், அந்த அளவுக்கு நாங்க மெயின்டைன் பண்ணிருக்கோம். நீங்க அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபெசிலிட்டில ஒரு காம்ப்ரமைஸ் இருக்காது. அப்போலோக்கு மாதிரி நாங்க மெயின்டைன் பண்ண முடியாது, பட் ஆல்மோஸ்ட் மேட்ச் லெவல் பண்ணிட்டு அந்த ஸ்டாண்டர்டா மெயின்டைன் பண்ணிட்டு. On an average 300 patients every day நமக்கு செகண்ட் ஒபினியன் மாதிரி சொல்றீங்க. செகண்ட் ஒபினியன் மாதிரி for cancer and all we are doing second opinion also actually. Exactly. இப்ப ஃபண்ட் டொனேஷன் ரேஸ் பண்றீங்க, how successful is it? One success has been a huge success actually. We are all happy with the contributions which have received actually. This will definitely help us to improvise our infrastructure and facilities here in RBI Cosmo actually. Only cancer, eye and இல்ல, எனிதிங் இன் மெடிக்கல் எவ்ரிதிங் இஸ் தேர். எங்க வரைக்கும் அங்க இங்க அட்மிஷன்ஸ் மட்டும் இல்ல, பாக்கி எல்லாத்தையும் நம்ம ஸ்கேன் இருக்கு, எக்ஸ்ரே இருக்கு, இசிஜி இருக்கு, டென்டல் இருக்கு, பிசியோதெரபி இருக்கு, கண் ஆஸ்பத்திரி இருக்கு, எபிலெப்சி இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்களோ அதெல்லாம் இங்க இருக்கு, கேன்சர் கூட இருக்கு. ஸோ எவ்ரிதிங் நாங்க அதுக்கு எங்களால என்ன முடியல அதுக்கு நாங்க டயப்போ வச்சிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் எம்ஆர்ஐ சிடி எங்க கிட்ட இல்லைன்னா அதுக்கு எங்களுக்கு டயப் இருக்கு, நாங்க லெட்டர் இருந்தா அது வந்துட்டு உங்களுக்கு சேம் சப்சிடைஸ் பிரைஸ்ல ஆயிடும். சார் மெடிக்கல் இல்லாம வேற என்ன சர்வீசஸ் பண்ணுவீங்க? மெடிக்கல் இல்லாம வேற என்ன சர்வீசஸ் பண்ணிட்டு? Actually, each of our fraternity we are specializing in one segment actually. As far as RYA Cosmo is concerned, we have chosen Medibank as our this thing actually. So probably we excel only in medical thing actually. இப்போ எக்ஸாம்பிள் RYA mainல they have food bank, right? Correct. Food bank. And RYA Metro is having food bank. RYA is having book bank. So ஒரு fraternity ஒரு segment நாங்க எடுத்துறோம். RYA Elite equipment bank is there actually. அவங்க equipment வந்து free of cost, all this wheelchairs, oxygen concentrators எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறாங்க actually for a period of time actually. So like RYA Cosmo ourselves we have chosen Medibank. So we are concentrating more on medical health and checkups and all actually. இப்போ இவர் அனுஜன் மியூசிக் கான்செப்ட்ல வர ஃபண்ட் எல்லாமே மெடி பேங்க் மட்டும். our Medibank RYA Cosmo Medibank தான் மட்டும் யூஸ் பண்றோம். எப்படி இருக்கு இந்த ரெஸ்பான்ஸ்? நல்லாமே அருமையான ரெஸ்பான்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட என்ன தெரிஞ்சிட்டு நல்ல ஒரு க்ரௌட் வரும். நாளைக்கு YMCAல 4ஆம் தேதி இந்த ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சுட்டு இது நல்ல ரெஸ்பான்ஸ் வரணும். நாங்க இது வந்துட்டு ஒரு பெரிய டீமா நடத்திட்டு இருக்கிறோம். பட் பப்ளிக் ஜனக வந்துட்டு ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு கூட வராங்க, அனுஜன் சொல்லிட்டு கூட வராங்க. ஸோ அதனால அவங்களுக்கு எல்லாம் பாராட்டுற விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க ஒரு பிளட் பேங்க் நடத்திட்டு இருக்கிறோம். அது நம்ம மெட்வே ஹாஸ்பிட்டல் கூட சார்பாக சேர்ந்துட்டு கொடம்பாக்கம்ல, அதுவும் பிளட் பேங்க் கூட நம்மளுக்கு யாருக்கும் தேவை இருக்கோ அந்த ரேட்ல உங்களுக்கு பிளட் கிடைக்கும். இதுவும் ஃபீல்டு. ஸோ எனி ஃபீல்டு எங்களுக்கு மெடிக்கல்ல தோணுதோ அங்க தேவை இருக்கோ அங்க நாங்க இருக்கிறோம். The society spread more and more smiles. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவது, வாழ்க்கையை அர்த்தத்தோட வாழலாம், வார்த்தத்தோட வாழ வேண்டாம். அதை வச்சுதான் நாங்க நோக்கிட்டு இருக்கோம். லைவ் இல்ல, பிகாஸ் பேட் ஷோனால லைவ் நம்ம கொடுக்க முடியாது. லைவ் கொடுத்துச்சுன்னா அது யாருமே பே பண்ணிட்டு வாங்க மாட்டாங்க. அதனால இது வந்துட்டு அது இவர் வந்துட்டு அனுஜன் பாத்தீங்கன்னா அவர் சொந்தமான ஏதுறாரு, சொந்தமான பாடுறாரு, யாருக்கும் காப்பி பண்ணிட்டு பாடுறது இல்ல. அவர் சொந்தமா எழுதுறாரு, சொந்தமா பாடுறாரு. He has his own songs. He sings only his own songs. Donation.
You want to say anything about the number, you want to give anything? No, இல்ல அந்த ஃபிகர்ஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு வெளில ஆமா How to donate and money? கரெக்ட். இதுல பாத்தீங்கன்னா எங்க ஹாஸ்பிட்டல்ல நாங்க ₹1 வந்தா கூட டொனேஷனா வாங்குறோம். ஒரு 1000 வந்தாலும் வாங்கலாம், ₹1 வந்தாலும் வாங்கலாம். பிகாஸ் குடுக்குறவங்க தான் பெருசு. அதனால குடுக்குறவங்க யார் என்ன கொடுத்தாலும் நாங்க வாங்கலாம். how do we? நாங்க வந்துட்டு 140-50 பேர் நாங்க மெம்பர்ஸ் இருக்கோம். ஐ ரிக்வெஸ்ட் ஆல் மை மெம்பர்ஸ் டு ப்ளீஸ் ஜாயின் மீ ஃபார் பேக் சைட் போட்டோ. அந்த நாங்க 150 பேர் இருக்கிறோம். அங்க வந்துட்டு சென்னையில என்ன ஏரியால இருக்குன்னா மோஸ்ட்லி ராஜஸ்தானி கம்யூனிட்டி. ஸோ எல்லாருமே அந்தந்த ஏரியால இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச சிஎஸ்ஆர் கம்பெனிஸ்ல நாங்க சிஎஸ்ஆர்ல எலிஜிபிள் இருக்கோம். ஸோ அந்த கம்பெனிஸ் கூட சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதனால அந்த பிரகாரமா எங்களுக்கு டோனர்ஸ் வந்துடுறாங்க. அந்த டோனர்ஸ் வந்தா கூட எங்களுக்கு அது வந்துட்டே இருக்கும். அதனால சோ அந்த மாதிரி டோனர்ஸ் சொல்லிட்டு மனசால வரணும். That is that We request support from all the corporates who have the CSR facilities. CSR obligations can please donate whatever the best possible.